நமஸ்காரம். பாசியம் 18 உந்துமத கலிகன் ஓடாத தொல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கபிலும் குழலி கடைத்தியவாய் வந்தெங்கும் கோரி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான் வந்தாய் வெள்ளி உன் மிதுனப்பை பாட சிந்தாமழை கையால் சிறல் வலை ஒலிப்பு வந்து தீயவாய் மகிழ்ந்தேலோ என்பவாய். 18வது பாசுரத்தின் பொருளை இப்பொழுது நாம் காணலாம். மதனை சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பீராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளை, உன் வாசல் கதவை திற. கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது. குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்று மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்பதே 18வது பாசுரத்தின் பொருளாகும். இந்த பாசுரம் சுவாமி ராமானுஜருக்கு மிகவும் பிடித்த பாசுரமாகும். அது ஏனென்றால் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தின் வீதியில் தினந்தோறும் நடந்து கொண்டே திருப்பாவை பாசுரங்களை ஓதிக்கொண்டே செல்வார். அதுபோல் ஒரு நாள் 18வது பாசுரத்தை ஓதிக்கொண்டே செல்லும் போது இந்த வரி செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ற வரியை ஓதி முடிப்பதற்கும் ஒரு வீட்டிலிருந்து ஒரு பெண் பிள்ளை கதவை திறப்பதற்கும் சரியாக இருந்தது. அப்பொழுது அவர் என்ன நினைத்தார் என்றால், நப்பின்னை பீராட்டியே கதவை திறந்தது போல் நினைத்து அவர் மூச்செறிந்து கீழே விழுந்தார். இதை பார்த்து அந்த பெண் பிள்ளை பதறையடித்து அவளுடைய அப்பாவிடம் இதை பற்றி கூற சென்றாள். அவளுடைய அப்பா வேற யாரும் இல்லை, சுவாமி ராமானுஜருடைய குரு மற்றும் ஆச்சாரியரான பெரிய நம்பி ஆவார். இதை பற்றி அவருடைய மகளுக்கு மிகவும் தெளிவாக இதை பற்றி கூறினார். அது என்னவென்றால், நீ கதவை திறப்பதற்கும் சுவாமி ராமானுஜர் 18வது பாசுரத்தை முடிப்பதற்கும் சரியாக இருந்தது. அப்பொழுது அவர் என்ன நினைத்தார் என்றால், நப்பின்னை பீராட்டியே வந்து கதவை திறந்தது போல் நினைத்து அவர் மூச்செறிந்து கீழே விழுந்தார் என்ற விளக்கத்தை அவருடைய மகளுக்கு தெளிவாக கூறினார். இதனால் தான் சுவாமி ராமானுஜருக்கு இந்த பாசுரம் மிகவும் பிடிக்கும்.